ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ்ஜி குருமா தான் செய்ய போகிறோம். அது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றது நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வாங்க செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் குயின்ஸ் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ பூண்டு ஒரு 5 பூண்டு பல் எடுத்து வச்சுக்கிறேன், தோல் நீக்கிட்டு. இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். சோம்பு ஒரு ஸ்பூன், பட்டை 1, முந்திரி ஒரு 5 முந்திரி, கசகசா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா காம்பு கிள்ளிட்டு போட்டுக்குங்க. தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இப்போ இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். லைட்டாக தண்ணி விட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ கடாய் கிட்ட அரிச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன். எண்ணெய் ஹீட் ஆனோடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, லவங்கம், பட்டை 2 பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் வதக்கி வச்சுக்கலாம். இப்போ 10 சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஈஸாக சேர்த்துக்கிறேன், கட் பண்ணல. இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும், அதனால். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இதிலே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கி விட்டோம். ஒரு 2 நிமிஷம். ஒரு தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க. நல்லா வதங்கி வந்தோடனே மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1 ஸ்பூன் போடுறேன், மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன். இதையும் நல்லா வதக்கிட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வதக்கி விட்டேன். நான் காய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு 3யும் இதையும் சேர்த்துக்கிறேன். மூந்தாலும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன், உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் இந்த மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, மசாலாலாம் நல்லா கலந்து விட்டாச்சு. காய்கள்லாம் பாருங்க கலந்து விட்டுட்டேன். இப்போ அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ இந்த அரைச்சி மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி கலந்து அதையும் சேர்த்துக்கிறேன். வெறும் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரு கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்கு. டேஸ்ட் பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்குது. யாசி பாருமா எப்படி இருக்குதுன்னு. இரு,
ம் பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா? சூப்பரா. ம் சரி. ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பாய் ஃப்ரெண்ட்ஸ்.